பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் அவர் படிப்பித்து நடத்துகிறார். He trains each and every one of his people. தம்முடைய ஜனத்தை அவர் படிப்பித்து நடத்துகிறவர் என்று சொல்லி பார்க்க முடியும். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 144 சங்கீதம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறதான என் கன்மலையாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் கன்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் தேவ ஜனமே, நம்மை தேவனாகிய கர்த்தர் சகல விதங்களிலும் அவர் படிப்பித்து நடத்துகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற சில பிரச்சனைகளை நினைத்து நாம் தோய்ந்து போகிறோம், உடைந்து போகிறோம், பலன் குன்றி போகிறோம். ஏன்? நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அடுத்த ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில எழும்பி வருகிறது. ஒரு போராட்டம் ஓஞ்சுதுன்னு நினைச்சா அடுத்த போராட்டம் நமக்கு ரெடியா நிக்குது. நம்ம சொல்லுவோம்ல, அது என்னன்னு தெரியல, எனக்குனே வந்து காணப்படுது, எனக்குனே அது என் தலையில எழுதி வச்ச மாதிரி வருது. இன்னும் அதிகமா சொல்லுவார்கள், பட்ட காலில் படும் கெட்ட குடியே கெடும் என்று சொல்லுவார்கள். பட்ட இடத்திலேயே பட்டுக்கிட்டு இருக்கோம், கெட்டுப்போன குடிகளே கெட்டு போனது போல இருக்கும். தேவ பிள்ளையே, இப்படிப்பட்டதான காரியங்களை கேட்டு உங்கள் உள்ளங்கள் சோர்ந்து போக வேண்டாம், உங்கள் இருதயங்கள் சோர்ந்து போக வேண்டாம். வசனம் என்ன சொல்லுது? தேவ பிள்ளையே, உன் கைகளை அவர் போருக்கு பழக்குவிக்கிறார், உன் விரல்களை அவர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறவர். அப்போ உன் கைகளையும் விரல்களையும் அவர் பழக்குவிக்கிறதான தேவன், அவர் பழக்குவிக்கிறதான தேவன். He trains in our each and every situation. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நம்மை படிப்பிக்கிற கர்த்தர், நம்மை படிப்பிக்கிற கர்த்தர். அப்படி போனா இந்த காரியங்கள் உண்டுப்பா, இந்த பிரச்சனைகளுக்குள்ள இவ்வளவு போராட்டம் உண்டு, இந்த பாதைகள் உனக்கு இவ்வளவு காரியங்களை கற்றுக் கொடுக்கும் என்று சொல்லி தேவன் ஒவ்வொரு பாதையிலும் நம்மை நடத்தி அதில் ஒரு தெளிவை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். முன்னேறி செல்வதற்கு உதவி செய்கிறார், போராட ஆண்டவர் வைக்கிறார். இன்னைக்கு இந்த சின்ன காரியத்துல நீ போராடி மேற்கொள்ள வந்தாதான் அடுத்து ஒரு பெரிய காரியம் வரும் பொழுது உன்னால நீந்த முடியும். சின்ன இடத்துல உன்னால போராட முடியல அப்படின்னா ஒரு பெரிய காரியத்தை நீ எப்படிப்பா எதிர்கொள்ள முடியும்? வாழ்க்கையில நீ எப்படி எதிர்கொள்ள முடியும்? தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அவர் படிப்பித்து நடத்துகிறவர், அவர் படிப்பித்து நடத்துகிறவர். உங்க பிரச்சனைகளை பார்த்து, உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டத்தை நினைச்சு கலங்கி சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பாதையில என்னை நடத்தி நீ ஸ்தோத்திரம், இந்த போராட்டத்துக்குள்ள என்னை நடத்தி நீ ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆகாரம் கிடைக்கலையா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா இன்னொரு வேளை உங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும் போதுதான் கிடைக்காத நேரத்தினுடைய அருமை என்னதுன்றது புரியும். வெயிலினுடைய அருமை நிழல்ல போய் நின்னாதான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கணும், தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிற எந்த பாதையும் அது நன்மைக்கு ஏதுவானது. எந்த பாதையும் அது நன்மைக்கு ஏதுவானது. தேவனாகிய கர்த்தர் உங்களை படிப்பித்து நடத்துவார். கஷ்டப்பட்டு வந்தோம் பாஸ்டர், தேவன் அந்த கஷ்டத்தின் பாதையில ஒரு விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களை அதிலிருந்து தூக்கிவிட உதவி செய்வார். இன்னைக்கு நீங்க கடினமான பாதைகளுக்குள்ள போனாதான் நாளைக்கு அந்த கடினமான பாதைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கி போகும், அது மாறி போகும். அந்த பாதைகளுக்குள்ள போகும்போது தான் ஒரு ஸ்மூத்த லைஃப்குள்ள போக முடியும். ஸ்மூத்த லைஃப்ல போகும்போது ஒரு சின்ன கடினம் வந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு தருவார், மேற்கொள்ளத்தக்க பலனை கர்த்தர் தருவார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி நடத்துவார். சொல்லுங்க, என் கன்மலையாகிய கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. என் கைகளை யுத்தத்துக்கு, என் விரல்களை போருக்கு நீ படிப்பிக்கிற கர்த்தராய் இருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கண்களை முடிச்சு ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட வசனத்தின்படி என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறதான தேவன், என் தேவனீர் படிப்பிக்கிறவர், அருமையாய் நடத்துகிறவர், இன்னதென்பதை உணர்ந்து நடத்துகிறவர், நடத்தி செல்லுவீராக. தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினது போல உடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல, சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவார். தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.